ஜெயலலிதா பாணியில் நிர்வாகிகளை மாற்ற அண்ணாமலை முடிவெடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. லோக்சபா தேர்தலுக்கு பின் தமிழக பாஜக கட்சியில் மாவட்ட நிர்வாகிகள் பலரையும் மாற்றி கட்சிக்கு பொதுப்பொலிவூட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. முதற்கட்டமாக மாவட்ட நிர்வாகிகளை மாற்றி அமைக்க திட்டமிட்டுள்ளார். நிர்வாகிகள் 75% பேர் புதியவர்கள், 25% பேர் சீனியர்கள். இந்த 75%த்தில் பாதி பேர் இளைஞர்களாக இருப்பதோடு அனைவரும் அண்ணாமலைக்கு ஆதரவாக அல்லது அவருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தற்போதுள்ள மாவட்ட தலைவர்கள் சீனியர்களில் அனுபவம் உள்ளவர்கள், முதிர்ச்சி பெற்றவர்களை மாநில நிர்வாகத்திற்கு அழைத்துக் கொள்வது, அதே போல மாநில நிர்வாகத்தில் உள்ள துடிப்பான இளைஞர்களை மாவட்ட நிர்வாகத்திற்கு அனுப்புவது என திட்டமிடப்பட்டுள்ளது. சமீபத்திய தேர்தலில் பல மாவட்டங்களில் கட்சி பதவியில் உள்ளவர்கள் பதவியை வைத்து பணம் சம்பாதிக்கும் வேலையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவர்களுக்கு வேட்டு வைத்து விரட்டி அடிக்க மலை தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்த தகவல் திமுக வட்டாரங்களில் மீண்டும் கிளம்பியுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக இளைஞர் அணி தலைமை அலுவலகமான அன்பகத்தில் உதயநிதி தலைமையில் நடந்த இளைஞர் அணி மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் இதுகுறித்து பேசப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழா மற்றும் லோக்சபா தேர்தல் வெற்றி விழா பரிசாக அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கிடைப்பதற்குரிய முன் தயாரிப்பு பணிகளை திமுக இளைஞர் அணி துவக்கி உள்ளதாகவும், அமைச்சரவையில் உதயநிதிக்கு முக்கிய துறைகளின் பொறுப்புடன் துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என கட்சி தலைமையிடம் வலியுறுத்துவதற்குரிய முன் தயாரிப்பு பணிகளும் இளைஞர் அணி ஆய்வுக் கூட்டம் வாயிலாக துவக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் கசிந்துள்ளது. 2022 மற்றும் 2023ஆம் நிதியாண்டில் வரவை விட அதிக செலவுகள் செய்ததால் தமிழக மின் வாரியத்திற்கு 13,811 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. 2022 முதல் 23ஆம் நிதியாண்டிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் வரவு செலவு விவரத்தின்படி மின் கட்டணம் வாயிலாக 60,505 கோடி ரூபாய், மானியம் நிலுவை 1,776 கோடி ரூபாய், இதர வருவாய் 5,398 கோடி ரூபாய், தமிழக அரசின் மானியம் 12,688 கோடி ரூபாய் என மொத்தம் 80,367 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதும், மின் உற்பத்தி செலவுக்கு 22,407 கோடி ரூபாய், கடன்களுக்கான வட்டிக்கு 6,359 கோடி ரூபாய், இயக்கம் மற்றும் பராமரிப்புக்கு 10,701 கோடி ரூபாய் மற்றும் மின் கொள்முதல் மற்றும் வழித்தடத்திற்கு 51,460 கோடி ரூபாய் என மொத்தம் 94,178 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. தமிழ்நாடு போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்பொழுது விழுப்புரம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது என்றும், திருவண்ணாமலை செல்லும் பயணிகள் பெரும்பாலானவர்கள் கோயம்பேடு மார்க்கெட் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பணி செய்து வருவதால் அவர்கள் திருவண்ணாமலை தட பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேற்கண்ட கோரிக்கையின் அடிப்படையில் வரும் 23ஆம் தேதி முதல் திருவண்ணாமலைக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திண்டிவனம் செஞ்சி வழியாக 90 பேருந்துகளும், சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து 44 பேருந்துகள், ஆற்காடு ஆரணி வழியாகவும் மற்றும் தற்போது தினசரி கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து காஞ்சிபுரம் வந்தவாசி வழியாக இயக்கப்படும் 11 பேருந்துகளுடன் 30 பேருந்துகள் என மொத்தம் 85 பேருந்துகள் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு தினசரி இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மலையை ஒட்டி உள்ள நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வரும் குற்றால அருவிகளான பழைய குற்றாலம், மெயின் அருவி, ஐந்தருவிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பழைய குற்றாலம், மெயின் அருவி, ஐந்தருவிகளில் குளிக்க தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அதேபோல இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை எச்சரிக்கை உள்ளதால் அந்த 3 நாட்களில் நீலகிரிக்கு வருவதை சுற்றுலா பயணிகள் தவிர்க்க வேண்டும் என மாவட்ட கலெக்டர் அருணா வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் வரும் 20ஆம் தேதி வரை மிக கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் 18, 19, 20 ஆகிய தேதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது.
இந்த அறிவிப்பை மீறி அறியாமல் தெரியாமல் வருபவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்று நீலகிரி மாவட்ட கலெக்டர் அருணா தெரிவித்துள்ளார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் வைத்து அவரது உதவியாளர் பிபவ் குமார் தன்னை தாக்கியதாக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த மாநிலங்களவை பெண் MP சுவாதி மாலிவால் மே 13ஆம் தேதி காலை டெல்லி போலீசிடம் போன் மூலம் புகார் அளித்தார். டெல்லி போலீசார் இந்த குற்றச்சாட்டு குறித்து தீவிரமாக விசாரித்து வந்த நிலையில் முதலில் மௌனம் காத்த ஆம் ஆத்மி கட்சி பின்னர் சுவாதி தாக்கப்பட்டது உண்மைதான் எனவும் இந்த விவகாரம் குறித்து கெஜ்ரிவால் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் எனவும் கூறியது. மேலும் பிபவ் குமார் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இதற்கிடையே சுவாதி மாலிவால் வீட்டுக்கு சென்ற போலீசார் அவரிடம் 4 மணி நேரம் வாக்குமூலம் பெற்றனர். இதனைத் தொடர்ந்து பிபவ் குமார் மீது வழக்கு பதிவு செய்து அவரது வீட்டிற்கு சென்றனர். ஆனால் பிபவ் குமார் அங்கு இல்லாததால் அவரை தேடும் பணியை போலீசார் தீவிரப்படுத்தி உள்ளனர். சுவாதி தாக்கப்பட்ட விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளன. FIR-இல் கெஜ்ரிவாலை நான் சந்திக்க சென்ற போது அவரது உதவியாளர் பிபவ் குமார் 8 முறை என் கன்னத்தில் அறைந்தார். என்னை விட்டுவிடுமாறு கெஞ்சியும் நெஞ்சு உள்ளிட்ட பகுதிகளில் பிபவ் குமார் என்னை எட்டி உதைத்தார். என்னை உன்னால் எதுவும் செய்ய முடியாது, கொன்று புதைப்பேன் என பிபவ் குமார் மிரட்டினார். மேலும் அவர் என் முகம், மார்பு, வயிறு மற்றும் உடலின் கீழ்ப்பகுதிகளிலும் தாக்கினார் என்று சுவாதி குறிப்பிட்டுள்ள விவரம் மற்றும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாக உள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியின் ராஜ்யசபா MP சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக பேட்டியளித்துள்ள மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், கெஜ்ரிவாலால் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியுமா என டெல்லி பெண்கள் கேட்கின்றனர். டெல்லியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. MP தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு கெஜ்ரிவாலே பொறுப்பு. அவர் இதுகுறித்து மௌனம் காப்பது ஏன்? தாக்குதல் நடந்த 3 முதல் 4 நாட்களில் சுவாதி மாலிவால் எந்த புகாரும் அளிக்கவில்லை. இதற்கு உயர்மட்ட அளவில் நெருக்கடி இருந்ததே காரணம் என்று கூறியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை புல்டோசர் வைத்து இடிப்பார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிரச்சாரம் எதிர்க்கட்சிகளை ஆட்டம் காண வைத்துள்ளது. பாரபங்கியில் பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை புல்டோசர் வைத்து இடிப்பார்கள் என்றும், தற்போது கோயிலில் உள்ள குழந்தை ராமர் மீண்டும் கூடாரத்திற்கே சென்று விடுவார் என்றும் பேசியுள்ளார். மேலும் புல்டோசர்களை எங்கு ஓட்ட வேண்டும், எங்கு ஓட்டக்கூடாது என UP முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் அவர்கள் டியூஷன் பயில வேண்டும் எனவும் கூறியுள்ளார். பத்திரிகையாளர்களிடம் பேசிய சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் சொன்ன பதில் ஒன்று கேலிக்குள்ளாகி உள்ளது. முன்பெல்லாம் காய்ச்சலை குறைக்க 500 mg பாராசிட்டமால் போதும், ஆனால் இப்போது 650 mg எடுக்க வேண்டும் என கட்டாயப்படுத்துகின்றனர். இதன் மூலம் மோடி ஆட்சியால் நாட்டில் இன்ஃபிளேஷன் பணவீக்கம் கூடியுள்ளது நிரூபணமாகிறது என்று பேசியுள்ளார். அவரவர் காய்ச்சலுக்கு ஏற்ப 150 mg பாராசிட்டமால் மருந்தை அதிகம் உட்கொள்வதற்கும் இன்ஃபிளேஷனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இப்படி உளறுகிறார் அகிலேஷ் என சமூக வலைதளங்களில் மக்கள் விமர்சித்து வருகின்றனர். தடகள வீரர்கள், உடற்பயிற்சி செய்வோர் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களும் புரத சத்துக்காக புரோட்டீன் சப்ளிமெண்ட் ஃபுட்ஸ் எனப்படும் துணை உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது தற்போது அதிகரிக்க துவங்கியுள்ள நிலையில், அதிக அளவு புரதத்தை நீண்ட காலம் உட்கொள்வது எலும்பு தாது இழப்பு, சிறுநீரக கோளாறுகளை ஏற்படுத்தும் ஆபத்து இருப்பதால் அனைத்து வயதினரும் புரத சத்துடைய சப்ளிமெண்ட் உணவுகளை தவிர்க்கும்படி ICMR எச்சரித்துள்ளது. இன்று மாலை நடைபெறவுள்ள விறுவிறுப்பான IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதுகின்றன. பாயிண்ட்ஸ் டாலி மற்றும் நெட் ரன் ரேட் அடிப்படையில் இந்த ஆட்டம் சென்னை அணிக்கு சாதகமாகவே இருக்கும். RCB அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கூட பிளே ஆஃப்க்கு RCB தகுதி பெறுவது கடினம் என கணிக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு 7:30 மணிக்கு CSK ஃபேன்ஸ்க்கு கொண்டாட்டம் காத்திருக்கு. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை அவசிய செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஜனனி சைனிங் ஆஃப்.